இப்போ நாங்க மெயினா பார்க்க போறது நவம்பர் 2019 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸுக்கான ஷார்ட்டான விளக்கம் தான் பார்த்துட்டு சொல்ல போறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். மிஸ் நகேந்திரா, a 55 years old lady, visited her family doctor complaining of heartburn. After investigating, the family doctor prescribed omeprazole 20 mg BD, amoxicillin 1 gram BD, clarithromycin 500 mg BD, aluminum hydroxide tablet 3 times day per day, all for 7 days. இப்போ இங்கே வந்து ஒமிப்ரசோல் இது ஒரு புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர், அமாக்சிசிலின் இது வந்து ஒரு பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக், கிளாரித்ரோமைசினும் மெக்ரோலைட்ஸ் உண்டு. அலுமினியம் ஹைட்ரோக்சைடுன்றது வந்து என்டசிட். இதில் வந்து ஃபர்ஸ்டாக பார்க்கும். ரிகார்டிங் ஹர் ப்ரிஸ்கிரிப்ஷன், the most likely diagnosis is peptic ulcer disease with Helicobacter pylori infection. இது வந்து ட்ரூ. ட்ரூ இங்கே வந்து சொல்லிடுற ஹார்ட் பர்ன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதோட ஒமிப்ரசோல் கொடுத்திருக்கிற, என்டசிட்ஸ் கொடுத்திருக்கிற, மற்றது ஹெலிகோபேக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன்ற அதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற வந்து 3 ட்ரக் யூஸ் பண்ணுறோம். சரி, ஒன்று எமோக்சிசிலின், கிளாரித்ரோமைசின், ஒமிப்ரசோல். இல்லை என்றால் ஒமிப்ரசோல், கிளாரித்ரோமைசின், அமோக்சிசிலினுக்கு வந்து எலர்ஜிக் காட்டுறேன்னா நாங்கள் மெட்ரோனிரசோலும் பாவிச்சேலும். ஸோ இந்த கூற்று வந்து ட்ரூ. ஒமிப்ரசோல் இஸ் ஹிஸ்டமின் H2 ரிசெப்டர் அன்டகோனிஸ்ட். இது வந்து ஃபால்ஸ். ஏன்றால் ஒமிப்ரசோல் வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர். The antacid should be taken together with omeprazole in the morning and night. இல்லை, anticids வந்து நாங்கள் வந்து எங்கள்கிட்ட சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு 1 to 3 hours, 1 ஹவருக்கு பிறகு, இல்லைன்னா ஒரு 2 hour 3 ஹவருக்கு பிறகு தான் ஆன்டசிட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இது வந்து கேஸ்ட்ரிக் அசிட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறோம். கேஸ்ட்ரிக் அசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணும் அந்த இரைப்பையோட பிஹெச்சுக்கு தானே, அது வந்து 1க்கும் 2க்கும் இடையில தான் இருக்கிற. சரியா, அந்த பிஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணும், 3 5க்கு இடையில கூட்டும். சரியா, அதே மாதிரி ஒமிப்ரசோல் வந்து நாங்கள் எடுக்கணும் எப்படின்னா சாப்பாட்டுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முதல்ல. சரியா, ஒமிப்ரசோல் எடுக்கிற வந்து சாப்பாட்டுக்கு 30 நிமிஷத்துக்கு முதல்ல, 30 minutes before meal. சரியா, ஆன்டசிட்ஸ் வந்து 1 to 3 hours after meal. ஸோ டேக்கன் டுகெதர் அண்ட் ஒன்றா எடுக்கணும் உண்டு. நாங்களுக்கு ஃபால்ஸ் இருக்கிறேன். சரியா, அலுமினியம் ஹைட்ரோக்சைட் இஸ் known to cause constipation. அலுமினியம் ஹைட்ரோக்சைட் வந்து கன்ஸ்டிபேஷனை உருவாக்கும். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட் அடங்கிய ஆன்டசைட்ஸ் வந்து எது உண்டாக்கும்? டயர்ஹியாவை உருவாக்கும். MD அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க, AC. சரியா, ட்ரிபிள் தெரப்பி ப்ரிவென்ட்ஸ் அல்சர் ரிக்கரன்சஸ். ட்ரூ, இதுவும் ட்ரூ. சரியா, நாங்கள் ஃபர்ஸ்ட் கேள்விக்கான விளக்கத்தை பார்த்தேன். அதில் வந்து SLSF இருக்கிறதானே, ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட் ஃபார்முலரி புக், இதுதான் இந்த புக். இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு ஒன்று சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒமிப்ரசோல் எங்கே யூஸ் பண்ணுறது. இது வந்து ரெகிமெண்ட்ஸ் ஃபார் ஹெலிகோபேக்டர் பைலோரி எரடிகேஷன் 1 week தெரப்பி. அதுதான் 7 days நாங்கள் போட்டிருக்கிறோம். இது வந்து all for 7 days போட்டிருக்கோம். Clarithromycins are more likely to cause resistance than regimens containing amoxicillin. இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த ஹெலிகோபேக்டர் பைலோரி எரடிகேஷனுக்கு தான். சரி, இது வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் மெடிசன்ஸில் பெப்டிக்
இந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் தான் இந்த ஒமிப்ரசோல் அசோல் வந்து முடிவு பண்ணும். H2 ரிசெப்டர் என்டகோனிஸ்ட் கொள்ள ரனிடிட்டின், ஃபேமோடிட்டின், சிமிட்டிட்டின். என்டசிட்ஸ் கொள்ள அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ட்ரைசிலிகேட், காம்பவுண்ட் அல்கினேட் ப்ரிப்பரேஷன். இப்படி இருக்குது. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கிறேன். இவங்க வந்து கொஞ்சம் பொதுவாக யூஸ் பண்ணுற டாக்டர் தான் இந்த செல்ல போட்டு